ஏதாவது ஒரு விதத்துல வாங்கணும் அப்படின்னு சனி வந்து பிளான் பண்ணுவாரு. ஏதாவது ஒரு விதத்துல கொடுக்க கூடாது அப்படின்னு நீங்க பிளான் பண்ணுவீங்க. 2026 பாத்தீங்க அப்படின்னா சிம்ம ராசியில பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய காலகட்டம். நீ இத்தனை நாள் யாரெல்லாம் நம்பிட்டு இருந்தியோ இவங்களோட ரியல் ஃபேஸ் இதுதான். கணவன் மனைவி உறவு வந்து டாம் அண்ட் ஜெர்ரி உறவு மாதிரி இருக்கும். ஒரு சேலஞ்ச் வந்திருக்கு, இந்த சேலஞ்சை நம்ம ஃபேஸ் பண்ணி வெளியே வந்தா அதனுடைய அவுட்லுக் என்னவா இருக்கும்? ஒரு பிரச்சனை வந்திருக்கு, இந்த பிரச்சனையை நம்ம முறியடிச்சு வெளியே வந்தா அதனுடைய அவுட்லுக் எப்படியா இருக்கும்? சிம்மராசி லேடியா இருக்காங்க அப்படின்னா கணவர் வழி ஏதோ ஒரு அதிர்ஷ்டம், திடீர் தன பிராப்தி அப்படி வரும். நெகட்டிவும் உண்டு, குரு பார்வை இருக்கு. பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் தவிர்த்துறாங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். இப்போதைக்கு எந்த பெரிய முடிவுகளும் எடுக்காம இருக்கிறது சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பா இருக்கும். இந்த 2026 வந்து நம்ம மேச ராசி எப்படியோ அதை விட பல மடங்கு ரொம்ப உயர்வா காமிக்கிறது சிம்ம ராசி. இதே வழியிலே ஃபாலோ பண்ணு, உனக்கானது எப்பவுமே உன்கிட்ட வந்து சேரும் அப்படின்றது இந்த வருடத்துக்கான ஒரு மெசேஜ் அப்படின்னு. அடுத்து தீபா மேம், கடகம் தொடர்ந்து சிம்மம். சிம்மராசி நேயர்களை பொருத்தி சொல்லணும் அப்படின்னா நம்ம ஆஸ் யூஷுவல் சொல்ற மாதிரி முற்பகுதி ஃபர்ஸ்ட் சனி பகவான் அஷ்டமத்து சனியா இருக்காரு. பொதுவா சனி பகவான் அஷ்டமத்து சனியா இருக்காரு அப்படின் போது 5 விஷயத்துல கவனம் அப்படின்றத வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் விஷயம், நம்ம கையிருப்பு எவ்வளவு காசு இருக்கு. 10 ரூபாய் இருந்தாலும் சரி, 10,000 ரூபாய் இருந்தாலும் சரி, 10 லட்சம் இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு விதத்துல வாங்கணும் அப்படின்னு சனி வந்து பிளான் பண்ணுவாரு. ஏதாவது ஒரு விதத்துல கொடுக்க கூடாது அப்படின்னு நீங்க பிளான் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் விஷயம். 2வது விஷயம், குடும்பத்துல சின்ன சின்ன குழப்பங்கள் வரும். இப்ப இந்த தீபாவளிக்கு இந்த புஷ்பானம் ஏற்றி வைப்பாங்களா, புஃப்னு போகும், ஒரே செகண்ட்ல அடங்கிடும். அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும், அதுவா அடங்கிடும், கவலைப்பட வேண்டாம். 3வது, நம்மளோட நெய்பர்ஸோட அந்த மாதிரி சின்ன சின்ன காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். அவங்கெல்லாம் நம்ம கூட கடைசி வரைக்கும் வரப்போறது இல்லை. ரயில் ஸ்நேகம் மாதிரி அவங்கவுங்க ஸ்டேஷன் வந்து அவங்கவுங்க இறங்கி போறாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய இம்பாக்ட் வந்து சிம்மம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லலாம். 4வது, தொழில் செய்யற இடத்துல சின்ன சின்ன காம்ப்ளிகேஷன்ஸ். குழந்தைங்க அந்த துப்பாக்கி வெடிக்கும் பத்தியா, பட்டு பட்டு பட்டுன்னு அது சின்ன சின்ன சத்தம் தான், ஆனா அந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படின்னு வரும். அப்ப சிம்மம் என்ன நினைக்கணும் அப்படின்னா இதுவும் கடந்து போகும். இதெல்லாம் இல்லாம நம்மளால வந்து பாத்தீங்கன்னா லைஃப்ல சாதிக்க முடியாது. சின்ன சின்ன அப்டக்கிள்ஸ் நம்மள வந்து பாத்தீங்கன்னா பதப்படுத்துறதுக்கு அப்படின்றத நினைச்சுக்கணும். 5வது, ஆரோக்கியம் சார்ந்த குறைபாடுகள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. நிறைய பேருக்கு போன் பெத்தாலஜி, எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் கையிருப்பும் ஆரோக்கியம், இதுல கவனம் அப்படின்றத வச்சுக்கணும். இது முதல்ல சனியை பத்தி சொல்லணும் அப்படின்னா. ராகு 7ஆம் பாவம், கலத்திரஸ்தான ராகு, குருனோட பார்வைக்கு மனைவி வழி திடீர் தன பிராப்தி. சிம்மராசி ஜென்ஸ்க்கு, சிம்மராசி லேடியா இருக்காங்க அப்படின்னா கணவர் வழி ஏதோ ஒரு அதிர்ஷ்டம், திடீர் தன பிராப்தி அப்படி வரும். நெகட்டிவும் உண்டு, குரு பார்வை இருக்கு, பெருசா கவலைப்பட வேண்டாம். கேது 1ஆம் பாவம், சிம்மம் எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாரு கூடயும் கலக்கணும், பேசணும், ஒரு கூட்டத்துல ஒரு ராஜா மாதிரி இருக்கணும், டாமினேட்டா இருக்கணும் அப்படின்ற எண்ணம் உண்டு. ஆனா இப்ப சிம்மத்துக்கு என்ன தோணும் அப்படின்னா தனியா இருக்கலாம், கூட்டமா அங்க போக வேண்டாம். நம்ம வந்து பாருங்க, பொதுவாக கேத்து ஜென்மத்துல இருந்தாங்கன்னா தன்னை தானே சுருக்கி கொள்ளுது. யார் கூடயும் மிங்கிளாவே எனக்கு பிடிக்கல, தனிமை எனக்கு நல்லா இருக்கு, ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்கு, பிளசண்டா இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம். அதுக்கும் மேல என்னோட இன்ட்யூஷன், 6th சென்ஸ் சூப்பரா வேலை செய்யும். சிம்மம் ஏதாவது ஒரு காம்ப்ளிகேஷன் வருது அப்படின்னா உட்கார்ந்து யோசிக்கிறாங்க, என்ன பண்ணலாம், இது பண்ணலாமா வேணாமா அனலைஸ் பண்ணும்போது அவங்களுக்கே கரெக்டான ஒரு டெசிஷன் வந்துடும். அந்த டெசிஷன் பிரகாரம் அவங்க போனாங்க அப்படின்னா சூப்பரா இருக்கும்னு சொல்லலாம். இது ராகு கேது. அதே மாதிரி பாருங்க, நம்ம குருவை பத்தி சொல்லணும் அப்படின்னா லாபஸ்தானத்துல குரு. இது வரைக்கும் சிம்மம் அஷ்டம சனியிலையும் பெரிய லெவல்ல வந்து 0 ஆகல, அப்படியே இருக்காங்க. கொஞ்சம் இறங்கி இருக்கலாம், சுய ஜாதகத்துல தசை நல்லா இருக்காங்க, இம்ப்ரூவே ஆயிருக்காங்கலாம். அது காரணம் என்ன அப்படின்னா லாபகுரு சனி வந்து ஒரு பல்ல நோண்டி உள்ள தள்ளி விடுறான் அப்படின்னா குரு வந்து கையை பிடிச்சி தூக்கி விட்டுருவார். ஸோ இது வரைக்கும் நல்லா இருக்கிறதுக்கு காரணம் குரு பகவான். அதுக்கும் மேல மூத்த சகோதரிகள் கிட்ட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப். இது ஃபர்ஸ்ட் முற்பகுதி, அதாவது 6/2026 வரைக்கும். 6க்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சனி அஷ்டமத்து சனியாவே தான் இருக்காரு. ஆனா குருனோட 9ஆம் பார்வை இருக்கு. சனி ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆயிடுறாரு. இது ஒரு பெரிய பிளஸ், பிற்பகுதி பெரிய பிளஸ் அப்படின்லாம். சனி வந்து கெடுக்கிறவன் அமைதி ஆயிடுறான் அப்படின்றதுனால. ராகு 7ஆம் பாவம், இங்க ராகுனோட ஆட்டம் ஆரம்பம். எப்படி அப்படின்னா குருனோட பார்வை இருக்காது. இப்ப கணவன் சிம்மமா இருந்தா மனைவி சொல்லுவாங்க, என்னோட அறிவுக்கும் என்னோட அழகுக்கும் என்னோட திறமைக்கும் என்ன அமெரிக்கால பொண்ணு கேட்டாங்க, ஆஸ்திரேலியால பொண்ணு கேட்டாங்க, அங்கெல்லாம் கல்யாணம் பண்ணிக்காம என் கிறக்கும் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிம்பாங்க. இதே ரேஞ்சில் கணவனும் பேசுவார். அப்ப நமக்கு தெரியும் இவங்களை யாருமே கடைசி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பார்த்தே இருந்திருக்க மாட்டாங்க, நம்ம தான் ஏமாந்து போய் கல்யாணம் பண்ணி இருந்திருப்போம் அப்படின்னு. கணவரும் இதே மாதிரி பேசுவார், நான் போனா என் பின்னாடி 100 பிள்ளைங்க வரும் அப்படிம்பாரு. அந்த அளவுக்கு நான் அழகா இருப்பேன், அந்த அளவுக்கு நான் ஆளுமையான பர்சன், வேற வழி இல்ல, வெள்ளக்காக்கா பறக்குதுன்னா ஆமா வெள்ளக்காக்கா அப்படின்னு சொல்லிக்கினாங்க அப்படின்னா
ஃபேமிலியில வந்து ஒரு காம்ப்ளிகேஷன் கிடையாது. இல்லைன்னா ராகு வந்து பாருங்க ஃபேமிலியில கணவன் மனைவியிடையே ஒரு விரிசல் அப்படின்றத ஏற்படுத்தணும். இதே மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் பார்ட்னர்ஸும் என்னோட திறமைக்கு என்ன டாடா குரூப்ல வந்து இன்வெஸ்ட் பண்ண கூப்பிட்டாங்க, நான் உங்ககிட்ட வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. இதுவும் கடந்து போகும் அப்படின்னா முடிஞ்சிச்சுமா. அதுக்கு அடுத்து நம்ம வந்து பாருங்க குருவை பத்தி சொல்லணும் அப்படின்னா குரு 12ஆம் பாவம் விரயஸ்தானத்துல குரு சுப விரயம். சிம்மம் ஏதோ ஒரு விதத்துல சுப விரயம் அப்படின்றதுக்கும் நிறைய சிம்மம் வந்து பாருங்க வீடு வாங்குவாங்க, கார் வாங்குவாங்க, ஏதோ ஒரு சுப செலவு அப்படின்னு செய்வாங்க. சிம்மராசி லேடியா இருக்காங்கன்னா கடைசி ஷாப்பிங் போவாங்க, 4 பட்டுப்புடையாவது வாங்கிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்ப சிம்மத்துக்கு முற்பகுதி சூப்பரா இருக்கா பிற்பகுதி சூப்பரா இருக்கா அப்படின்னு கேட்டா பிற்பகுதி ரொம்ப எக்ஸலண்டா இருக்கு அப்படின்னு சொல்லணும். ஆனா செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கணும், ரொம்ப அகலக்கால் வச்சிடக்கூடாது. ஏன்னா சனிக்குன்னு உரிய மரியாதை கொடுக்கணும். சனி அஷ்டம சனியா தான் இருக்கான், அதனால சனிக்கு அப்படின்னு உரிய மரியாதை கொடுக்கணும். அதாவது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்து அவங்களோட லைஃப் லீட் பண்ண ஹாப்பியா இருக்கலாம், பெரிய லெவல்ல செலவு அப்படின்றது வேண்டாம். ஓகே மேம், ரொம்ப அழகா சொன்னீங்க. ஈஸ்வர் மேம், நீங்க சொல்லுங்க. இப்போ லௌகிக அதாவது குடும்ப வாழ்க்கை, காதல் வாழ்க்கை சிம்மம் ராசிக்கு இந்த 2026 எப்படி இருக்கும்? நிச்சயமா பொதுவாக வந்து சிம்மராசி அப்படின்னாலே வந்து ரொம்ப தனித்துவமான ஆட்கள் தான். சிங்கம் வந்து காட்டுல தனியா தாங்க இருக்கும், இவங்க கூட யாரு கூடயும் நாங்க சேர மாட்டோம் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு ஆட்கள் தான். எங்களுக்கு வந்து சோதனையப்பா அப்படின்ற மாதிரியான ஒரு டைம் பீரியட்னு வச்சுக்கோங்களேன். 2026 பாத்தீங்க அப்படின்னா சிம்ம ராசியில பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய காலகட்டம். எப்பவுமே கேதுங்கிறது ஞானம், அப்பதான் வேலை செய்யும். நீ இத்தனை நாள் யாரெல்லாம் நம்பிட்டு இருந்தியோ இவங்களோட ரியல் ஃபேஸ் இதுதான், உனக்கு யாரு கூட ஒட்ட முடியாத ஒரு நிலை இருக்கக்கூடிய தன்மையும் இருக்கும். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா கடவுள் மீதான நாட்டம் அதிகமா இருக்கும். நிறைய வந்து கோவில் வழிபாடுகள், அதுக்காக நிறைய நம்மளை ஸ்பெண்ட் பண்ணிக்கிறது, அது என்னோட நேரத்தை நான் ஒதுக்குறன்ற மாதிரியான நிலைகள் இருக்கும். ஒரு சில பேருக்கு பார்த்தோம்னா எனக்கான அங்கீகாரம் நான் எங்கேயோ தொலைச்சிட்டு அலைகிறேன், ஏன் எனக்கு கிடைக்கலன்ற ஒரு ஃபீல் இருப்பாங்க. எல்லாரும் ஆடுங்கப்பா, உங்களோட ஆட்டத்துல நாங்க வந்து வேடிக்கை பாக்குறோம், இன்னொரு நாளைக்கு நாங்க இறங்குவோம் அப்படின்ற மாதிரி வெயிட் அண்ட் சீன்ற மாதிரியான சூழ்நிலை இவங்க வந்து காத்திருக்காங்க. எனக்கான கிடைக்கிறது வரைக்கும் வரல அப்படின்ற மாதிரியான டைம் பீரியட் தான் இருக்கு. ஸோ எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுங்க, எல்லாத்தையும் பிளான் பண்ணி நான் இறங்குனேன்னா சத்தம் அடிச்சுட்டு தான் வெளில வருவேன் அப்படின்ற மாதிரியான டைம் பீரியட். ஸோ இப்போதைக்கு கொஞ்சம் சிம்மராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய காலகட்டம் எல்லா விதத்திலயுமே. ஓரளவுக்கு என்னன்னா இவங்களோட பணம் வந்து இப்ப நான் சம்பாதிக்கிறன்றது கெத்து. ஒரு சிம்மத்துல ஒருத்தர் ஆண் பிறந்திருக்காருன்னா அவர் நான் தான் அப்படிங்கிற எண்ணத்துல இருப்பாரு. என்னடா இது நான் போய் என் ஒய்ஃப் கிட்ட கேட்கறதா அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் இருக்கும். நீங்க வேற கிடையாது, உங்க ஒய்ஃப் வேற கிடையாது, அதுக்கு என் ஒய்ஃப் இன்னைக்கு இருக்கா நாளைக்கு நான் சப்போர்ட் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி உங்க மனநிலை விட்டு கொடுத்து போயிட்டாங்கன்னா அவங்கள மாதிரி குடும்ப வாழ்க்கை சூப்பரா இருக்கும். இந்த டைம் பீரியட் உங்களோட டர்ன் கிடையாது, உங்க வீட்டுல இருக்கவங்களோட டர்ன். எல்லாரும் ஆடுங்கப்பா நான் கேட்கிற நிலைமையில இருக்கேன்ற மாதிரி அமைதியா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறாங்க. பட் அமைதியை கடைபிடிச்சாங்கன்னா குடும்பம் தேவையில்லாத ஒரு சச்சரா மாதிரி இருக்காது. சோ நல்லபடியா இருக்கக்கூடிய டைம் பீரியட்னு எடுத்துக்கலாம். இப்போ வந்து இவங்க என்னன்னா அடுத்தடுத்த வாய்ப்புகளை உருவாக்குறதுக்கு இவங்க பிளான் பண்ணக்கூடிய காலகட்டம். பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் தவிர்த்துறாங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். இப்போதைக்கு எந்த பெரிய முடிவுகளும் எடுக்காம இருக்கிறது சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு அமைதியை கடைபிடிங்க, அனாவசியமா கோவப்படாதீங்க, அவசரம் காட்டாதீங்க, நிதான போக்கோட இருந்தாங்கன்னா ஓவரால் இந்த வருஷம் சூப்பரா இருக்க போகுது. ஓகே, ஜெயந்தி மேம் நீங்க சொல்லுங்க. இந்த சிம்ம ராசி 2026 எப்படி இருக்கும்? குறிப்பா மாணவர்கள், குழந்தைகள் அவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும்? இந்த இப்போ வர 2026 சிம்மராசி வந்து கிரீடம் வைத்தது போல் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா சூரியனுடைய ஆட்சி வீடு இங்க சூரியனுடைய இதுதான் நடக்குது இந்த 2026. அதனால சூரியனுடைய ஆட்சி வீடு இருக்கிறதுனால இவங்க தனித்து இருப்பாங்க, ஒரு கூட்டத்தோட இருக்கிற மாதிரி இருப்பாங்க. நிறைய புண்ணிய காரியங்கள் செய்வாங்க, கோயில் காரியங்களுக்கு தன்னுடைய எனர்ஜி எல்லாத்தையும் விரயம் பண்ணுவாங்க. படிப்பு சார்ந்த விஷயத்தில் நிறைய புதிய விஷயங்கள் கத்துக்குவாங்க, அப்கிரேட் ஆவாங்க. அதுக்கப்புறம் பதவி உயர்வு கிடைக்கும், எல்லாமே பாசிட்டிவான விஷயங்கள். குடும்பம் வந்து குடும்பத்தை நல்ல உல்லாசமாக வெளியூர் சுத்தி காமிக்கிறதுக்கு எப்பவுமே அந்த மாதிரிலாம் அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. ஆனா இந்த 2026 வந்து குடும்பத்துடன் உல்லாச பயணங்கள், குடும்பத்தை வந்து முக்கியமாக எனர்ஜெட்டிக்கா எடுத்துட்டு போவாங்க. நிறைய குணமாக்குற மருத்துவங்கள் வந்து அவங்க தீர்வுகள் கிடைக்கும், நோய் மருத்துவ தீர்வுகள் கிடைக்கும். ஏன்னா சூரியன் தான் அங்க பவர்ஃபுல். அதனால இங்க வந்து எனர்ஜெட்டிக்கான மருத்துவ குணங்கள் வந்து நிறைய வெளியாகும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். கணவன் மனைவி உறவு வந்து டாம் அண்ட் ஜெர்ரி உறவு மாதிரி இருக்கும். குழந்தைங்க நிறைய வெளிநாட்டுல போய் படிக்கிற தன்மையாக இருக்கும். எக்ஸ்ட்ரா குலர் ஆக்டிவிட்டிஸ் உள்ள ஒரு குழந்தைங்க வெளிநாட்டுல ஏதோ ஒரு ஃபேமஸ் ஆகக்கூடிய சிம்மராசியில் உள்ள குழந்தைங்க வந்து ஆகக்கூடியதாக இருக்கும். ரொம்ப பாப்புலரான ஒரு சிச்சுவேஷன் வந்து சிம்மராசிக்காரங்களுக்கு உருவாகக்கூடியதாக இருக்கும். இந்த 2026 வந்து நான் மேசராசி எப்படியோ அதை விட பல மடங்கு ரொம்ப உயர்வா காமிக்கிறது சிம்ம ராசி. ரொம்ப லக்கியான ராசியாக இந்த 2026 இருக்கும். அதே போல்
போல இவங்க பரிகாரம் சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா இவங்க வந்து அன்னை இப்ப நம்ம பாண்டிச்சேரி அன்னையுடைய வழிபாடுகள் அதை வந்து எடுக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்புறம் கோயில்களில் யானை தரிசனம் வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் எப்போதுமே சொல்றது ஜீவசமாதி வழிபாடுகள் மிக மிக சிறந்த ஒரு பயனை கொடுக்கும். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம்னாலே இந்த சிம்மராசி வலிமை நல்லா இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு சிம்மராசி வந்து சிறந்த ஆண்டாக தெரிகிறது. அவங்களுக்கு 2026 ஆமா மிக சிறப்பாகவே இருக்கும். ஆமா. ஸோ இந்த 2026 சிம்ம ராசிகளுக்கு வந்து நிறைகள் குறைகள் எல்லாமே கலந்து பலாபலன்கள் சொல்லியிருந்தாங்க. அப்படி இந்த சிம்ம ராசிக்கு உங்களுடைய அதாவது நீங்க சொல்லக்கூடிய வழிகாட்டுதல்கள் என்னவா இருக்கும்? சிம்மராசிக்கு முதல்ல சிவபெருமான் தரக்கூடிய மெசேஜ் பார்க்கலாம். சிம்மராசி உங்களுக்கான கார்டு. ஸோ இவங்களுக்கு சிவபெருமான் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இவங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஃபார்ச்சுனான லைஃப் கிடைக்கணும், ஒரு அதிர்ஷ்டமான லைஃப் கிடைக்கணும். அது ஒரு 10 வருஷத்துலயா இருக்கட்டும், 5 வருஷத்துலயா இருக்கட்டும், எப்போ இவங்க எதிர்பார்க்குறாங்களோ ஸோ அந்த லைஃப் கிடைக்கணும்னா இவங்க இந்த வருடத்துல இருந்து ஒரு விஷயத்த வந்து அவங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு இருக்கு. ஸோ என்னன்னா எந்த மாதிரியான ஒரு சேலஞ்சஸ் வந்தாலும் பிரச்சனைகள் வந்தாலும் அதனுடைய அவுட்லுக் மட்டும் பார்க்கணுமே தவிர அந்த பிரச்சனைக்குள்ள போயிட்டு முழுகிடக்கூடாது. ஸோ ஒரு சேலஞ்ச் வந்திருக்கு, இந்த சேலஞ்சை நம்ம ஃபேஸ் பண்ணி வெளியே வந்தால் அதனுடைய அவுட்லுக் என்னவா இருக்கும். ஒரு பிரச்சனை வந்திருக்கு, இந்த பிரச்சனையை நம்ம முறியடிச்சு வெளியே வந்தால் அதனுடைய அவுட்லுக் எப்படியா இருக்கும், இதை மட்டும்தான் பார்க்கணும். இது வந்து கைண்ட் ஆஃப் ஒரு பாசிட்டிவிட்டி. ஸோ அந்த நேச்சரை அவங்க டெவலப் பண்ணிக்கணும். அது இந்த வருடத்துல இருந்து இந்த ஒரு விஷயத்த அவங்க ஸ்டார்ட் பண்ணிக்கணும். இந்த ஒரு கேரக்டர்லேயே இதை வந்து அவங்க ஆட் பண்ணிக்கிறது நல்லது. இதை செய்யும் போது இவங்க எதிர்பார்த்த அந்த அதிர்ஷ்டகரமான ஒரு வாழ்க்கை கண்டிப்பா இவங்களுக்கு எப்பேற்பட்ட சூழல்ல இவங்க இருந்தாலும் அது கிடைக்கும் அப்படின்றதுதான். சிவபெருமான முழுசா மனதார அவங்க நேசிக்கிறாங்க, வணங்குறாங்க, அவங்களுடைய அடியாரா இருக்கிறாங்கன்னா இந்த ஒரு விஷயத்த அவங்க கையில எடுத்தே ஆகணும் அப்படின்ட்டு. ஆல்ரெடி நான் அப்படிதான் இருக்கிறேன், அப்பவும் எனக்கு எந்த ஒரு நல்லதும் நடக்கல, ஸோ இப்போ இதை மாத்திக்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வி கூட மனசுல இருக்கும். அந்த மாதிரி கேள்வி கேட்கறவங்களுக்கும் சிவபெருமான் தரக்கூடிய மெசேஜ், நீங்க மாத்திக்கவே வேண்டாம், இதுதான் கரெக்ட், இதே வழியிலே ஃபாலோ பண்ணு, உனக்கானது எப்பவுமே உன்கிட்ட வந்து சேரும் அப்படின்றது இந்த வருடத்துக்கான ஒரு மெசேஜா கொடுக்குறாரு. ஸோ மேற்கொண்டு இவங்களுக்கு வாராகி அம்மன் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றது பார்க்கலாம். ஸோ சிம்ம ராசி இவங்களுக்கான கார்டு. ஸோ வாராகி அம்மன் தரக்கூடிய மெசேஜ் என்ன இந்த வருடத்துக்கு அப்படின்னு பார்க்கும்போது இவங்க நிறைய ஆன்மாக்களுக்கு, அதாவது எந்த விதமான ஆன்மாக்கள்னா உண்மையா பசியில இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்கு அவங்க உணவளிக்கணும். வேற எவ்வளோ கோவில்கள் போனாலும் சரி, எவ்வளோ பரிகாரங்கள் செஞ்சாலும் சரி, இல்லை எவ்வளோ பெரிய சில விஷயங்கள் ஒரு ப்ரொஃபஷனில் இருந்தாலும் சரி, ஆனால் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் இருக்கட்டும், இல்லை வெளியில் இருக்கவங்களும் இருக்கட்டும், ஜீவன்கள், அதுவும் மனிதர்கள் தான் இல்லாமல் மற்ற ஜீவன்கள், இவங்களை தேடி ஒரு ஜீவன் வந்துருச்சு, அந்த பசியில அவங்க கேட்கலனாலும் அவங்களுக்கு தெரியும் இந்த ஜீவன் பசியில இருக்குன்னு, அந்த ஜீவன்களுக்கு அவங்க உணவளிக்கணும். சில பேர் வந்து வீட்டுல வந்து பசியில போட்டுட்டு வெளியில ரொம்ப ஒர்க் பிஸியில இருப்பாங்க, வெளியே வந்து மற்றவங்களுக்கு சர்வ் பண்றவங்களா இருப்பாங்க, ஆனா வீட்டுல வந்து பசங்களோ இல்ல அம்மா அப்பாவோ பசியில இருப்பாங்க. அது யாரா இருந்தாலும், அவங்களுக்கு எதிரியா இருந்தா கூட அந்த ஜீவன் பசியில இருக்குன்னா அந்த மாதிரியான ஒரு நிலை இவங்க விடவே கூடாது அவங்களுக்கு. அப்போ இவங்க அந்த மாதிரியான ஒரு ஸ்டாண்ட் எடுக்கும் போது வாராகி அம்மனும் இவங்களுக்கு என்ன அந்த ஆன்ம பசியா இருக்கட்டும், இல்ல வேற விதமான வளர்ச்சிக்கான பசியா இருக்கட்டும், அந்த பசியை அவங்க அடக்குவாங்க அப்படின்றது, அதுக்கு தீனி போடுவாங்க அப்படின்ற ஒரு மெசேஜ் இங்க வந்து கன்வே பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு கன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. உங்களுடைய டெஸ்டினியை அடைய இன்னும் ரொம்ப தூரமான பயணங்கள்லாம் இல்லை, சீக்கிரமே அடைய போறீங்க. ஆனா அதற்கு சில விஷயங்களை நீங்க பண்ணணும், சில தகுதிகளை வளர்த்துக்கணும். அதுல ஒரு தகுதி தான் இப்ப நம்ம சொன்ன விஷயங்கள். அது மட்டும் இல்லாம வேற என்னெல்லாம் தகுதிகள் வேணுமோ அதை இவங்க வளர்த்துக்கிட்டாங்கன்னா கண்டிப்பா வாராகி அம்மனுடைய அருளும் இந்த வருடம் இருக்குன்றத அவங்க ஏதாவது ஒரு விஷயத்துல கண்கூடா பார்ப்பாங்க அப்படின்றது அவங்களுக்கான ஒரு மெசேஜா இருக்கு.